மக்கள் தொகை கணக்கெடுப்பின் பாகமாக வீட்டிற்கு சென்ற ஆசிரியையை வளர்ப்பு நாய் கடித்த சம்பவம் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. கட்டப்பனை வெள்ளையாங்குடி சென்ட் ஜெரோம்ஸ் பள்ளியில் ஆசிரியரான ஜிஷாபி மானியை தான் வளர்ப்பு நாய் கடித்தது. மக்கள் தொகை கணக்கெடுப்பு தகவல்கள் சேகரிப்பதற்கிடையே கட்டப்பனையில் ஆசிரியரை வளர்ப்பு நாய் கடித்தது. வெள்ளையாங்குடி சென்ட் ஜெரோம்ஸ் யூபி பள்ளிக்கூடத்தில் ஆசிரியரான ஜிஷாபி மானிதான் தாக்கப்பட்டது. வீட்டில் சென்சஸ் தகவல் சேகரிப்பதற்கிடையே பின்பகுதியாக வந்த வளர்ப்பு நாய் ஆசிரியரை கடித்தது. சத்தம் போட்டு வீட்டிற்குள் ஓடிய ஆசிரியரை வீட்டு உரிமையாளர் தான் காப்பாற்றியது. தாக்குதலில் காலில் காயம் ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து கட்டப்பனை தாலுகா மருத்துவமனையில் சிகிச்சை பெற்ற ആശ്രിയർക്ക് മരുത്തുവர்கள் ഓയ്വെടുക്കുമാർ അറിവുറുത്തിയുള്ളனர். വീടിന്റെ വാതിൽക്ക് നിന്നപ്പോഴേ പട്ടി കൂട്ടിന്ന് ചാടി വന്ന് കാലിന്റെ പുറയിലായിട്ടാണ് കഴിച്ചത്. അപ്പോൾ അതിനുശേഷം ഞാൻ വീടിനകത്തേക്ക് കയറിയപ്പോൾ പട്ടി കാലിൽ നല്ല പിടുത്തം വിട്ടില്ല. അതിനകത്തേക്ക് കയറി അവസാനം വീട്ടുകാരാണ് പട്ടിയെ വെടിവെച്ചത്. കാലിലൊരു പല്ല് ഇറങ്ങിയിട്ടുണ്ട്, നന്നായിട്ട് ബ്ലഡ് ഉപയോഗിച്ചതായിരുന്നു തന്നെ. അതിനുശേഷം ഞാൻ ഹസ്ബൻഡിനെ വിളിച്ച് ട്രൈബൽ സ്കൂളിലുണ്ടായിരുന്നു, അദ്ദേഹത്തെ വിളിച്ച് ഹോസ്പിറ്റലിൽ പോയി, ജനറൽ ഹോസ്പിറ്റലിൽ പോയി മരുന്ന് കഴിച്ചു. சென்சஸ் டியூட்டிக்காக வீடுகளுக்கு செல்லும் ஆசிரியர்களுக்கும் ஊழியர்களுக்கும் இது போன்ற சம்பவங்கள் அடிக்கடி ஏற்பட்டு வருகின்றன. டியூட்டிக்கு வரும் ஊழியர்களின் பாதுகாப்பை உறுதி செய்யவும் தேவையான முன்னெச்சரிக்கைகள் எடுக்கவும் அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் ஆசிரியர் சங்கங்கள் കേട്ടുകൊണ്ടുള്ളனர். കട്ടപ്പന സ്കൂളിലെ ഒരു അധ്യാപിക സെൻസസ് ഡ്യൂട്ടിക്കിടയിൽ നായയുടെ കടിയേറ്റു എന്നുള്ളത് വളരെ വേദനാജനകമായ സംഭവങ്ങളാണ്. അപ്പോൾ കേരളത്തിൽ അങ്ങോളം ഇങ്ങോളം ജോലി ചെയ്യുന്ന അധ്യാപകർ ഇത്തരത്തിലുള്ള പല ദുരിതങ്ങളും ഏറ്റുവാങ്ങേണ്ടി വരുന്നു എന്നുള്ളത് ഏറെ പ്രതിഷേധാർഹമായ കാര്യമാണ്. അപ്പോൾ സെൻസസ് ഡ്യൂട്ടിയിൽ ഏർപ്പെടുന്ന അധ്യാപകരുടെ ജീവനും സ്വത്തിനും ഒക്കെ സംരക്ഷണം ഏർപ്പെടുത്തുവാൻ, ഉറപ്പുവരുത്തുവാൻ ബന്ധപ്പെട്ട അധികാരികൾ തയ്യാറാവേണ്ടതുണ്ട്. അതല്ല എങ്കിൽ ഇതിനെതിരെ ശക്തമായി പ്രതികരിക്കാൻ KPST എന്ന അധ്യാപക സംഘടന മുന്നോട്ട് വരേണ്ടി വരും എന്ന് ഇത്തരുണത്തിൽ ഓർമ്മിപ്പിക്കുക. உடனடியாக அடுத்த நாட்களில் தன்னுடைய வேலையை முழுவதுமாக தான் நிறைவேற்றுள்ளதாகவும் ஜிஷாபி மானி தெரிவித்துள்ளார். நியூஸ் பியூரோ, கட்டப்பனை.